தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மெத்தட்ஸ் மூலியமாவும் நம்ம ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுவும் சார்ஜஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நீங்க ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஜீரோதா 3 மெத்தட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ. இன்னைக்கு பெரும்பாலான பேர் யூஸ் பண்றது இந்த யூபிஐ தான். அண்ட் ஈஸியா நம்ம ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மெத்தடும் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ தான். யூபிஐ அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம், பிம் ஆப், நிறைய பேங்க்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ நம்ம இந்த யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள மணியை நம்மளோட ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஆப் வந்து ஜீரோதா கைட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க, ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிரீன் கலர்ல ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு ஃபண்ட் வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த ஃபண்டை வந்து என்டர் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யூபிஐ இருக்கும், கூகுள் பே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க யூபிஐ, போன் பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூபிஐ கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ ஐடி இங்க என்டர் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க போன் பே இல்ல நீங்க பேடிஎம் ஐடி, யூபிஐ ஐடி என்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்க ரெக்வெஸ்ட் போகும் ஜீரோதா தரப்புல இருந்து. அதை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதா பே அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இதுவே நீங்க டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். இந்த யூபிஐ வழியா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் நீங்க இந்த யூபிஐ வழியா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 35 தடவை தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட் பெர் டே பாத்தீங்க அப்படின்னா 35 தடவை தான். ஓகேங்களா? சோ அதுக்கு மேல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சோ மேக்ஸிமம் யாரும் அவ்வளவு தடவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்ல. பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு யூபிஐ ஆப் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, ஒரு யூபிஐ ஆப் அப்படின்னா அதுல நீங்க ஏதாவது ஒரு பேங்க் வந்து லிங்க் பண்ணிருப்பீங்க. அந்த பேங்க் பாத்தீங்க அப்படின்னா யூபிஐக்குன்னு ஒரு சில லிமிட் வந்து செட் பண்ணிருப்பாங்க. தோராயமா பாத்தீங்க அப்படின்னா இது 1 லேக்ல இருந்து 2 லேக் வரையும் இருக்கும். தட் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரையும் மட்டும்தான் யூபிஐ வழியா ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த பேங்க் வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. உங்களோட பேங்க் மேக்ஸிமம் எந்த லிமிட் வந்து அலோவ் பண்றாங்களோ அந்த வரையும், அந்த அமௌண்ட் வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா செட் பண்றது கிடையாது. நீங்க என்ன பேங்க் நீங்க யூபிஐல ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து செட் பண்ணிருப்பாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூபிஐ வழியா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நைட் 12 o'clockல இருந்து மார்னிங் 7:30 வரையும் நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா 7:30க்கு அப்புறம் தான் உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம் வந்து ஜீரோதா எப்பயுமே யூசுவலாவே பாத்தீங்க அப்படின்னா நைட் 12 o'clockல இருந்து மார்னிங் 7:30 வரையும் ஜீரோதா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். சோ அந்த டைம் வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்க அந்த டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா மார்னிங் 7:30க்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க மார்னிங் 7:30ல இருந்து நைட் 12 o'clock வரையும் நீங்க இந்த பிட்வீன் த கேப்ல நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோதா அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இந்த யூபிஐ வழியா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா ஜீரோதால லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ ஐடியை தான் நீங்க வந்து யூபிஐ ஐடியை கொடுத்து ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அதை இல்லாம நீங்க ஜீரோதால லிங்க் ஆகாத பேங்கோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணி ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது, அது ஃபெயிலியர் ஆயிரும். நீங்க எப்பவுமே ஜீரோதா அக்கௌண்ட்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆன யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்ல பொதுவா வந்து ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இந்த 3 வழிகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்க உங்களோட ஃபண்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ ஜீரோதா பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ்
டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். ஸோ இந்த டீடைல்ஸை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு உங்களோட பெனிஃபியரை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க பல்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்போ மட்டும் இந்த ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்றதுக்கு ஜீரோதா சைட்ல இருந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால உங்களோட பேங்க் சைடு எதுவும் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அது அப்ளிகபிள் ஆகுமே தவிர ஜீரோதா இந்த ஐஎம்பிஎஸ் நெட் பேங்கிங் யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸும் கிடையாது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா செக் மூலமாவும் நீங்க ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஜீரோதால எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட செக் எடுத்துக்கங்க. அதுல நேம்ல பாத்தீங்கன்னா ஜீரோதா புரோக்கிங் லிமிடெட் உங்களோட கைட் யூசர் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டு சைன் போட்டு நீங்க ஜீரோதாவோட ஹெட் ஆபீஸ் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு வந்து ஃபண்டை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 350 ரூபீஸ் பிளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான். இந்த செக்கை வந்து நீங்க நியர்ல இருக்க ஏதாவது ஒரு ஹெச்டிஎஃப்சி பிரான்ச்சுக்கு நீங்க கொடுத்துட்டு அந்த செக்கை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி ஜீரோதா சப்போர்ட்ல வந்து ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 டேஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட்ல ஃபண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பட் என்னோட சஜஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஏன்னா அதுதான் குயிக்காவும் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நீங்க பல்கா 3 lakh 5 lakh 10 lakh இந்த மாதிரி பல்கா அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் நீங்க நெட் பேங்கிங்ல ஐஎம்பிஎஸ் இல்லனா நெஃப்ட் யூஸ் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு ஜீரோதால என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒவ்வொரு மெத்தட்ஸ்லயும் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் சார்ஜஸ் எதுவும் இருக்கா, எவ்வளவு டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.